அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டிலையே ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் பீட்ரூட் கரும்பு சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணி பீட்ரூட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 வீக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து குக்கரில் பண்ண பீட்ரூட்டோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 3 விசில் வைக்கணும். குக் ஆனதும் மிக்சியில் போட்டு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸ்வீட்னஸ்க்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேஜில் ஜாம் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஜாம் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சா வடியாமல் பிளேட்டோடு ஒட்டிக்கும். ஜாம் டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூலான அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ப்ரெட்டுக்கெலாம் ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.